பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஏற்புடையதல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்புடையதல்ல. ஏற்கனவே இது ஆர்ப்பாட்டம் என்கின்ற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் அறிவித்திருந்தார்கள். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக மாவட்ட செயலாளரை தொடர்பு கொண்டு இம்மாதிரியான ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆனாலும் அந்த செய்தி மற்ற விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுக்கு தெரியவில்லை என்பதால் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்கள் மீது திமுக தோழர்கள் கல்லெடுத்து எறிந்து மிக மோசமான ஒரு வன்முறை செயலை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. எங்களுடைய தலைவர் அவர்கள் இம்மாதிரியான வன்முறை சம்பவங்களுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் திமுகவை இன்றும் நேசிக்கக்கூடியவர்கள். கடந்த 5 ஆண்டுகள் அவர்களோடு பயணப்பட்டோம். 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதற்கு முன்பும் பயணப்பட்டோம். ஆகவே தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது என்ன வருத்தமோ கோபமோ தெரியவில்லை. ஆனால் நாங்கள் நாகரிக அரசியலை மேம்படுத்தக்கூடியவர்கள், நாகரிக அரசியலை விரும்புபவர்கள், விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதுமே அந்த அரசியலை முன்னெடுப்பவர்கள். ஆகவே இது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்புடையதல்ல என்பதை என்னுடைய தலைவர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இது குறித்து அனைத்து கட்சி கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மேகதாது அணை தொடர்பாக பிரச்சனை எழுந்து கொண்டே இருக்கின்றது. கர்நாடக அரசு இந்த பிரச்சனையில், அதாவது மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. கடந்த 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எதிரானது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தீர்மானம் இயற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் இது குறித்து பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. ஆகவே தமிழ்நாடுடைய முடிவு அல்லது தமிழ்நாடுடைய உணர்வு அப்படிங்கிறது மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடும். சார், இப்போ இந்த குதிரை பேரம் தொடர்ந்து தாவேக்கால நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அது அதிமுக நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு 20 நாள் கூட ஆகல, ராஜினாமா பண்ணிட்டு நினைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது குறித்து எனக்கு எதுவும் தெரியல. என்ன நடக்கிறது என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசியல் என்பது, இன்றைக்கு நடக்கின்ற அந்த அரசியல் என்பது ஒரு நாகரிகமான அரசியலை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. இன்னும் ஆட்சி மாற்ற பிறகு தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. ஆட்சிக்கு எது கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, எந்த பகுதியில் இப்போ நடந்தது? ஒரு அடிச்சு இருந்தாங்க, இன்னும் உடல் வாங்க முடியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஹெச்ல தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? புது அரசு அமைஞ்ச பிறகு தொடர்ந்துகிட்டு இருக்கே அது. இந்த சமூக கட்டமைப்பில் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். இந்த சமூக கட்டமைப்பு என்பது அப்படி இருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது குறித்து நாங்கள் கட்டாயம் முதல்வரை சந்தித்து இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன தேவையோ, என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பேசி வருகின்றோம். காவல்துறை இன்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக செயல்படுகிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றது. அதை போக்க வேண்டிய கடமை காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கின்றது. அவர்கள் நேர்மையோடு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சாதி மதம் பாராமல் சட்டத்தின் அடிப்படையில், சட்டத்தின் வழியில் அவர்கள் ஆட்சி நடத்த வேண்டும், காவல்துறை செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதை நோக்கி நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்வது என்பது இதுதான்.